ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே சத்தான ராகி கொழுக்கட்டை தாங்க செய்ய போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோவில் போய் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துருக்குறாங்க. இப்போ அதை சேர்த்துக்கலாம். கூடவே 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறாங்க. இப்போ இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதித்து வரட்டுங்க. இப்போ பாருங்கள், இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக நம்ம வச்சிடலாங்க. இப்போ வேறு ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேங்க. நெய் நல்லா உருகி வரட்டும். இப்போ நெய் நல்லா உருகினதுக்கப்புறமா முந்திரி பருப்பை சின்ன சின்னதாக உடச்சி வச்சுருக்குறாங்க. இப்போ அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த முந்திரி பருப்பை லைட்டாக பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாங்க. இந்த அளவுக்கு வறுபட்டு வந்தாலே போதுங்க. இப்போ இது கூடவே 1/2 கப் அளவுக்கு கேரட்டை துருவி எடுத்து வச்சுருக்குறாங்க. அதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ கேரட்டை நல்லா வதக்கினதுக்கப்புறமா 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துருக்குறாங்க. அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ரெண்டுத்தையும் ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இது கூட வாசனைக்காக ஏலக்காயை இடித்து எடுத்து வச்சுருக்குறாங்க. அதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெல்லத்தை வடிகட்டிட்டு நம்ம சேர்த்துக்கலாங்க. நான் அந்த வீடியோ இதில் ஸ்கிப் ஆகிடுச்சு. இப்போ நான் வெல்லத்தை சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு இப்போ இது ஒரு கொதி வரட்டுங்க. இப்போ பாருங்கள், வெல்லம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது கூடவே 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துருக்குறாங்க. அதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கட்டிகள் எதுவுமே இல்லாத அளவுக்கு இந்த மாவை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நம்ம இப்படி மாவை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மாவு கொழுக்கட்டைக்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். நல்லா பஞ்சு போல் இருக்கும். எவ்வளோ நேரம் ஆனாலும் அந்த சாஃப்ட்னஸ் குறையாமல் இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி செய்கிறோம். இப்போ மாவு எல்லாம் ஒன்றா சேர்ந்து கலந்து வந்துருச்சு. இப்போ இந்த மாவு இந்த மாதிரி திரண்டு வரணும். இப்போது மூடி போட்டு இதை வச்சிடலாங்க. இப்போ அந்த சூட்லேயே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். நான் ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதோட சூடு ஓரளவுக்கு கைப்பொரு அழுக்கிற வந்துச்சு. இப்போ இதில் இருந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு நம்ம பிடி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி வச்சுக்கலாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம உருண்டையாக பிடிக்கிறதுனாலும் பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ இதே மாதிரி இருக்கிற மாவில் எல்லாத்தையுமே நம்ம கொழுக்கட்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ நான் கொழுக்கட்டை எல்லாமே பிடிச்சி வச்சுட்டேங்க. இப்போ ஒரு இட்லி சட்டியில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொழுக்கட்டையை வச்சுட்டு மூடி போட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் போல் நல்லா வேக வச்சுக்கலாங்க. இப்போ நான் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். இப்போ கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இதை வேறு ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே சாஃப்டான ஹெல்த்தியான ராகி பிடி கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, பை பை.